வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு, பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை வந்து அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் வந்து எப்போ நடக்கும்னு நமக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலாக நான் வந்து பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க வந்து இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் வந்து உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். மகர ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, இந்த மகர ராசியிலேருந்து சப்தம பாவத்தில் இருக்கிற குரு கிரகம்னால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் அமையும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, சால்வ் ஆகிடும். கோர்ட் வரைக்கும் போயிருக்கா, அது காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கு நடுவே ஒரு கம்யூனிகேஷன் எழுந்திருச்சு. நீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வாய்ப்பே கிடைக்கல. இந்த டைம்ல இந்த வாய்ப்பு கிடைக்கும். இதனால வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க வாழ்ந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த அந்த சான்சஸ் இருக்கு. ஒரு லைஃப் பார்ட்னரோட அருமை, அவரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல டைமு மகர ராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் வந்து யார் திருமணத்துக்காக ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கிற லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. சதுர்த்த பாவத்துல பஞ்சம பாவத்தை நாம பார்த்தா, சதுர்த்த பாவத்தை பத்தி பஞ்சமத்தில் இருக்கும்போது உங்க குழந்தைகள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. என் குழந்தைகள் வந்து வெளியே இருக்காங்க சார், என் மகன் வந்து வீடு வாங்குறதுக்கோ என் மகள் வந்து வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல அவருக்கு வீடு அமையும், ப்ராப்பர்ட்டி வரும். சரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு திருமணம் வாழ்க்கை கூட நல்லா இருக்கும். திருமணம் ஆயிடும் நிறைய பேருக்கு இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேது இருக்கிறது அஷ்டம பாவத்துல யூஸ்வலா வந்து பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஆனா அது சால்வ் ஆயிடும் ஜூபிட்டர் இருக்கிறதுனால. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கரியரை நம்ம பார்த்தா கண்டிப்பா இங்க வந்து செவ்வாய் அங்க பார்க்கறது ரொம்ப யோகமா இருக்கு. இது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புது ஜாப் கிடைக்கலாம், ஜாப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட இருக்கலாம். ஜாப்ல வந்து இடம் மாறுற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு. சப்தம பாவம்னா அவ்வளவு கிரகங்கள் அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகுறதுக்காக ட்ரை பண்றீங்களா, இது ரொம்ப நல்லா சக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். கடன் பிரச்சனைன்னு கூட அது சரியாகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. 3வது வீடு வந்து குரு கிரகம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுக்குன்னா உங்களோட தம்பிகளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருந்தாச்சுன்னா ரொம்ப சக்சஸ் இருக்கு. அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் ஆயிருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க, சக்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே மகர ராசியில பிறந்தவருக்கு